நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தீங்க, உடனே அந்த குறிப்பிட்ட நபர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இல்லை நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இருந்த சேரை அப்படியே திருப்பி போட்டு அந்த சைடு பார்த்து உட்கார்ந்தாங்க. நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் எழும்புச்சு. ஆனால் அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க, ஆகாதுன்னு உன்னை தள்ளுனாங்கல்ல, அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த தெருவில், அந்த சபையில், அந்த இடத்துல உன்னதான் நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறேன். எந்தெந்த இடத்துல உங்களை முக்கியத்துவப்படுத்தலையோ அந்தந்த இடத்துல உங்களை முக்கியத்துவப்படுத்தும்படி ஏசப்பா கிரியை செய்ய போகிறாங்க. சில முடிவுகளை உங்களை கேட்காம எடுத்தப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு யோசிச்சிங்கல்ல, இனிமே அந்த குடும்பத்தில் நடக்க போகிற எல்லாவற்றுக்கும் உங்ககிட்ட ஒரு முடிவை கேட்டுட்டு தான் அந்த காரியத்தை செய்ய போகிறாங்க. கர்த்தர் அப்படி உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஆகாதென்று தள்ளின உங்களை மூளைக்கு, அந்த குடும்பத்துக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். உங்களுடைய சகிப்பு, உங்களுடைய கண்ணீர் வீண் போகல. அப்பா அதெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் உயர்வு மேன்மைகள் வரும் பொழுது பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் இதை என் வாழ்க்கையில் தந்தாங்க, இதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஆசிர்வதிக்கப்படணும்னு, இன்னும் உயரத்துக்கு போகணும் என்றும், அதிகமாய் ஏசப்பா கூட இன்னும் கிட்டி சேரணும்னு மனதார நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமேன். Have a joyful day.